இந்த பிளேடு என்ன பண்ணும் அப்படின்னா இங்கேருந்து ஷீட் வருது இல்லை, அந்த ஷீட்டை வந்து அப்படியே இந்த இடத்துல துண்டாக நறுக்கிடும். திக்னஸ் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல செம கேஜியாக இருக்குது. தூக்க முடியல, இந்த அளவுக்கு நல்லா வெயிட்டாக இருக்குது. வளைச்சி வச்சுருக்காங்க பாருங்கள். ஸோ ஹைட்டை பாருங்கள். நான் வந்து 5.11. பிக் ஷார்ட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா மன்னார்குடி டு திருத்துறைப்பூண்டி ரோட்டில் இருக்கிற ஒரு இண்டஸ்ட்ரிக்கு வந்திருக்கோம். மன்னார்குடியை பேஸ் பண்ணி ஃபஸ்ட்டு வந்திருக்க ஒரு இண்டஸ்ட்ரி அப்படின்னே சொல்லலாம். ஸோ என்ன இண்டஸ்ட்ரிக்கு வந்திருக்கோம் அப்படிங்கிறத பாருங்கள். ஷீட் மெட்டல்ஸ், அன்வர் ஷீட் மெட்டல்ஸ். ஆக்சுவலாக வந்து ரூஃப் ஷீட் இருக்கு இல்லையா, அந்த ரூஃப் ஷீட்டை மேனுஃபேக்சரிங் பண்ணுற ஒரு இண்டஸ்ட்ரி வந்து நம்ம மன்னார்குடிக்கு ஃபஸ்ட்டு வந்திருக்கு. ஸோ அதை நம்ம வந்து ஷூட் எடுக்கிறதுக்காக தான், என்னென்ன ப்ராசஸ் பண்ணுறாங்கிறதுக்கு ஒரு டீடைல்டு ரிவ்யூவாக எடுக்கிறதுக்காக தான் நம்ம இங்கே வந்திருக்கோம். ஆக்சுவலாக உள்ள என்ன மாதிரி ஷீட் திரும்ப மேக் பண்ணுறாங்க, நம்ம வந்து வீடுக்கு மேலெல்லாம் வந்து ஷெட்டு போடுவோம்ல, அந்த ஷீட்டு போடுறோம் இல்லையா, அந்த ஷீட்டை வந்து அந்த பெண்ட் பண்ணுற ஒரு மேனுஃபேக்சரிங் ஏரியா வந்து இங்கே வச்சிருக்காங்க. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் இண்டஸ்ட்ரி, இந்த அளவுக்கு பெரிய மிஷினரி ஒரு ஏரியாவில் போட்டு பண்ணுற ஒரு இண்டஸ்ட்ரி நம்ம ஏரியாவில். ஸோ இது எங்கே இருக்குது லொக்கேஷன் அப்படின்னா, மன்னார்குடியிலேருந்து திருத்துறைப்பூண்டி போகிறீங்க இல்லையா, திருத்துறைப்பூண்டி போகிற ரூட்லேயே பெட்ரோல் பங்குக்கு கொஞ்சம் முன்னாடியே வந்திருக்கு. அதாவது ஒரு 1/2 கிலோமீட்டர்ஸ் வரும். மன்னார்குடி கீழப்பாலத்துலேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர்ஸ் வரும். அங்கே தான் வந்திருக்கு. உங்களுக்கு என்ன லென்த் வேணுமோ 12 அடி வரைக்கும் தான் ஷீட் இருக்குன்னு சொல்லுவாங்க. பட் இங்கே வந்து உங்களுக்கு வந்து 20 அடிக்கு கூட நீங்கள் அந்த ஷீட்டை வந்து வாங்கிக்கலாம், 50 அடிக்கு கூட நீங்கள் வந்து இந்த ஷீட்டை வந்து வாங்கிக்கலாம். உங்களுக்கு என்ன லென்த் ரெக்குயர்மெண்ட் வேணுமோ அந்த அளவுக்கு ஷீட்டோட லென்த்தை இவங்க வந்து கட் பண்ணி வந்து கொடுப்பாங்க. இன்ஸ்டன்ட்டாக இப்பயே சுட வந்து உங்களுக்கு மேனுஃபேக்சரிங் வந்து பண்ணி கொடுத்துருவாங்க. மெயினாக காஸ்ட் வைஸ் வெளியில் கிடைக்கிறத விட இந்த இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறதுனால, இவங்களே மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுனால இங்கே வந்து கம்மியாக கிடைக்குது. ஸோ உள்ளே போயிட்டு என்னென்ன மிஷினரிஸ் போட்டிருக்காங்க, எது என்னென்னத்துக்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம உள்ளே போயிட்டு வந்து பார்க்கலாம். லெட்ஸ் என்டர் இன்டு த அன்வர் மெட்டல் ரூஃப்ஸ். But now, yeah, make all the demons quiet, yeah, we were built to thrive, yeah, I think that we've all had enough. What keeps you up at night, yeah, make all the demons quiet, yeah, we were built to thrive, yeah. இது இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்துட்டோம். ஸோ இதுதான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு பார்க்க போகிற ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பாயிண்ட். இங்கேருந்து தான் வந்து இந்த ஷீட் ஒர்க் எல்லாமே வந்து ஆரம்பிக்குது. ஆக்சுவலாக இவங்க வந்து இதை லோட் பண்ணி வச்சிருக்காங்க. இது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஷீட்டு மெட்டல் ஷீட் இருக்குல்ல, அதுதான் இது. இது என்ன பண்ணும் அப்படின்னா, இவங்களுக்கு வந்து ரோலாக வருது. இதை அவங்க அப்படியே எடுத்து ஃபஸ்ட்டு இந்த ரோலரில் வந்து மாட்டி கொடுத்துக்கிறாங்க. இதுவும் வந்து ஆக்சுவலாக மோட்டர் தான், அப்படியே வந்து சுற்றும் போது இதுலேருந்து ஒரு பர்டிகுலர் ஸ்பீடில் அந்த ஷீட் வந்து இப்படியே போயிட்டு இந்த பெண்டிங் மிஷின்குள்ளே வந்து என்ட்ரு ஆகுது. இடத்துல பெண்டிங் மிஷின் வந்து உள்ள போகும்போது இதுக்கு அப்புறம் தான் நமக்கு வந்து ப்ராசஸே வந்து ஸ்டார்ட் ஆகும். நல்லா பெரிய மிஷினுங்க அது. இதுலேருந்து அது வரைக்கும் உங்களுக்கு வந்து பெண்டு பண்ணி கொண்டு போகுது. இதில் இருக்கிற இந்த வீல்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். இதெல்லாம் வந்து இந்த ப்ரெஷர் கொடுத்து வளைக்கிறதுக்கு உண்டான வீல்ஸ். அப்படியே வந்து வரிசையாக இருக்குது பாருங்கள் வீல்ஸ் எல்லாமே. வந்து பார்த்தீங்களா உள்ளர ஃபர்ஸ்ட் பெண்டு விழுந்துருக்குல்ல, லைட்டாக வந்து ப்ரெஷர் பண்ணி ஃபர்ஸ்ட் பெண்டை வந்து வளைக்குது இந்த ரோல். அதுக்கப்புறம் போகும்போது இன்னும் கொஞ்சம் வந்து ப்ரெஷர், இதை விட இது வந்து டெப்த்தாக இருக்கும். அப்படியே போக வரிசையாக அதிக ப்ரெஷர் கொடுத்து என்ன பண்ணணும்னா ஃபைனலுக்கு வந்து ரெடி பண்ணிடும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு அந்த ஃபைனல் ஷீட் வந்து ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குமோ அந்த ஸ்ட்ரக்சருக்கு வந்து வந்துடுது. இங்கே பாருங்க உள்ளர இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் அந்த நம்ம மேலே போடுற ஸ்ட்ரக்சர், ஃபைனல் ஸ்ட்ரக்சர். இதுக்கு அப்புறமும் அந்த ப்ரெஷர் கொடுத்து அது வரைக்கும் வந்து கன்வேயரில் ஒர்க் இருக்குது. அப்படியே வந்து போகும். இந்த கன்வேயர் வந்து கடைசி வரைக்கும் போயிட்டே இருக்குது. இது வரைக்கும் போயிட்டு இங்கே தான் வந்து ஃபைனல் எண்டிங் ப்ராசஸ். இது வந்து என்ன மிஷின் அப்படின்னா, இந்த இடத்துல வந்து ஒரு ப்ரெஸ் இருக்கும், அதாவது பிளேட் இருக்கும். இந்த பிளேடு என்ன பண்ணும் அப்படின்னா, இங்கேருந்து ஷீட் வருது இல்லை, அந்த ஷீட்டை வந்து அப்படியே இந்த இடத்துல துண்டாக நறுக்கிடும். நமக்கு இப்போ 10 அடி வேணும் அப்படின்னா, நீங்கள் 10 அடி ஷீட் கேட்குறீங்க அப்படின்னா 10 அடி நறுக்கி கொடுத்துருவாங்க. இதுலேருந்து அவ்வளோ தூரம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எப்படியும் ஒரு 35-40 ஃபீட் இருக்கும். நீங்கள் என்ன சைஸில் கேட்டீங்க அப்படின்னாலும் இவங்க வந்து நறுக்கி கொடுப்பாங்க. இன்கேஸ் வந்து 22 அடி எங்கள் வீட்டில் வந்து ஷெட்டு போட்டிருக்கோம், அதுக்கு வந்து ஷீட் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 12 அடி ஷீட்டு, அதுக்கப்புறம் இன்னொரு 12 அடி ஷீட்டு அப்படின்லாம் வாங்க தேவையில்ல. டேரெக்டாக நீங்கள் 20 அடி வேணும் அப்படின்னா நீங்கள் 20 அடியை அப்படியே வந்து வாங்கி டேரெக்டாக வந்து போட்டுக்கலாம். அதுக்கு மாதிரி இவங்க வந்து இவ்வளோ பெரிய கன்வேயர் வந்து யூஸ் பண்ணி இது பண்ணுறாங்க. இந்த இடத்துல வெட்டிடும். இதுலேருந்து வர ஷீட்டை நம்ம என்ன பண்ணலாம், வாங்கி இந்த ரோலில் வந்து போட்டுக்கலாம். இது வந்து சுத்தம். அப்படியே வாங்கி நம்ம இதில் ஷீட்டை போட்டு விட்டோம் அப்படின்னா இதில் வந்து நின்றுக்கும். அதுவும் வந்து அடிஷனலாக என்ன பண்ணியிருக்காங்க, இன்கேஸ் பெரிய ஷீட்டாக இருந்துச்சு அப்படின்னா இது வரைக்கும் வரும், அப்படியே இதில் எடுத்து போட்டுருவாங்க. இதுதான் வந்து இந்த ஷீட் அடிக்கிற ப்ராசஸ். இதுலேயே இன்னொரு ஸ்பெஷல் ஐட்டம் ஒன்று இருக்குது. அது என்ன அப்படின்னா, ஷீட்டில் வந்து மழை தண்ணி இருக்குல்ல, அந்த மழை தண்ணி இப்படி வந்து ஊற்றுறதுக்கு ஒரு இடம்னு வச்சுருப்பாங்க தெரியுமா. அந்த இடம் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், அதுக்கு தனி காசு. நம்ம வெளியில் போய் வாங்கினா அதுக்கு வந்து தனி காசு. பட் அதையும் வந்து இங்கே வளைக்கிறதுக்கு மிஷின் வச்சுருக்காங்க. நான் ஃபஸ்ட்டு சாம்பிள் எப்படி இருக்கும் அப்படின்னு காட்டிடுறேன். இந்த பாருங்கள், இதான் வளைவு ஷீட்டு வளைச்சி வச்சுருக்காங்க பாருங்கள். ஆக்சுவலாக இது வந்து
பெண்டு ஷீட். இதுலேருந்து வந்து நீங்கள் எட்ஜுக்கெல்லாம் போட்டிங்க அப்படின்னா தண்ணி வந்து ஊற்றும். மேலே இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து இந்த இடத்துல மழை தண்ணி ஊற்றுனுச்சு அப்படின்னா இதில் வந்து எட்ஜ் வந்து கீழே ஊற்றிடும், அப்படியே தெரிக்காது. ஸோ இந்த மாதிரி வளைக்கிறதுக்கும் இவங்க வந்து இங்கே மிஷின் வச்சுருக்காங்க. இதை வளைக்கிற மிஷின் எங்கே இருக்குது அப்படிங்கிறத நம்ம போய் அப்படியே வந்து பார்ப்போம். இந்த மிஷின் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஷீட்டை வளைக்கிறதுன்னு சொன்னால அதுக்குள்ள மிஷின் தான் இந்த மிஷின். இதுலேயும் உங்களுக்கு இந்த கன்வேயரில் வந்து தனியாக அந்த மாதிரி பெருசாலாம் இருக்காது. இதில் வந்து டேரெக்டாக இருக்கும். இதுக்குள்ளே அப்படியே ஷீட்டை விட்டாங்கன்னா அப்படியே வந்து வளைச்சு கொடுத்துரும். இந்த இடத்துல கேர்வாக நீங்கள் எவ்வளோ கேர்வ் வேணாலும் கேட்கலாம், அவங்க வந்து வளைச்சு கொடுப்பாங்க. ஃப்ரண்ட்டில் வந்து மழை தண்ணி ஊற்றுறதுக்கு மட்டும் ஒரு ஷீட்டில் வந்து எட்ஜி கேட்கலாம், அதுக்கு வந்து வளைச்சு கொடுப்பாங்க. எத்தனோண்டு வேணாலும் நீங்கள் கேட்கலாம், அதுக்கு வேணால் தனியாக கட் பண்ணி கொடுத்துருவாங்க. அதுக்கான மிஷின் வந்து இங்கே வந்து இருக்குது. அடுத்தது நம்ம வந்து மோட்டு ஷீட்டுன்னு சொல்லுவாங்கல்ல, மேலே போடுவோம். அதாவது வந்து 2 கூரையும் இப்படி ஜாயிண்ட் ஆகும். அதில் வந்து மேலே அப்படி வந்து ஒரு மோட்டு ஷீட் போடுவோம். அந்த மோட்டு ஷீட் போடுறதுக்கும் இவங்க வந்து மிஷின் இங்கே வச்சிருக்காங்க. அதுக்கு வந்து பிளைனாக இருக்குது ஷீட். அந்த ஷீட்டை எடுத்து இவங்க வந்து மோட்டு ஷீட் கட் பண்ணுறாங்க. நான் ஃபஸ்ட்டு மோட்டு ஷீட்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் காட்டிடுறேன், ஏன்னா நிறைய பேருக்கு வந்து தெரியாது. இதுதான் வந்து மோட்டு ஷீட்டு. நிறைய பாருங்க அமைப்பு எப்படி இருக்குன்னு பாருங்க, முக்கோணமாக இருக்கும். இதுதான் வந்து மோடு ஷீட்டு, மேலே வந்து முக்கோணமாக இருக்கும். இது என்ன பண்ணுவாங்கன்னா 2 ஷீட்டு ஜாயிண்ட் ஆகிற இடத்துல மேலே போட்டு ஸ்க்ரூ பண்ணுவாங்க. இந்த ஷீட்டு வளைக்கிறதுக்கு மிஷினு இந்த இருக்குது. இது வந்து மோட்டு ஷீட் வளைக்கிற மிஷின். இதில் வந்து நடுவில் இங்கே ஷீட்டை வந்து கொடுத்துருவாங்க, அளவு வச்சு கொடுத்து இதனால் ப்ரெஸ் பண்ணாங்க அப்படின்னா அப்படி வீ மாரி வளைஞ்சிக்கும். ஸோ இது வந்து லாங்காக இருக்கிற இந்த மோட்டு ஷீட்டை ப்ரிப்பேர் பண்ணுற மிஷின். இதை எடுத்து அவுட்டு அங்கெல்லாம் போட்டு வச்சிருப்பாங்க. உங்களுக்கு வந்து நான் இவங்க அப்படியே பெண்டாக வளைச்ச சாம்பிள் வந்து காட்டுறேன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. யூவா ஆர்க் மாரி அப்படியே வளைச்சிருக்காங்க. இது வச்சிருக்காங்க பாருங்க. இது வந்து இவங்க ஃபுல்லாக ஆர்க்காக வந்து வளைச்சது. இந்த அளவுக்கு உங்களுக்கு இவங்க வந்து வளைச்சு கொடுப்பாங்க. இதோடைய திக்னஸ் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல செம கேஜியாக இருக்குது. தூக்க முடியல, இந்த அளவுக்கு நல்லா வெயிட்டாக இருக்குது. இந்த மாதிரி நல்ல ஒரு கேஜ் உள்ள ஸ்டீலில் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ரூஃப் டாப்பில் போடுற ரூஃபிங் வந்து பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ இவங்களுடைய ஃபைனல் ப்ராடக்ட்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். இவங்கள்ட்ட வந்து இந்த கிரே கலரில் இருக்குது, ப்ளூ கலரில் இருக்குது, க்ரீன் கலரில் இருக்குது. இன்னும் ரெட் கலர் வேணும் அப்படின்னா நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா இவங்க வந்து ஆர்டரில் எடுத்து கொடுப்பாங்க. ஸோ ஹைட்டு பாருங்கள், நான் வந்து 5.11 நியர்லி ஒரு 6 அடின்னு வச்சுக்கோங்க. இது எவ்வளோ அடி இருக்குது? 10-12 அடி இருக்கா? ஸோ இதை தாண்டி வேணும் அப்படின்னாலும் இவங்க வந்து பண்ணி கொடுப்பாங்க. எவ்வளோ சின்னது வரைக்கும் இவங்க வந்து பண்ணி போட்டிருக்காங்க பாருங்க. இந்த அளவுக்கு கூட அவங்க வந்து கட் பண்ணி வந்து கொடுப்பாங்க. ஸோ இதுதான் இவங்களுடைய கம்ப்ளீட் ப்ராசஸ். இது மட்டும் இல்லாமல் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வெல்டிங் ப்ராசஸும் வந்து பண்ணி கொடுக்குறாங்க. பெரிய பெரிய டீலாம் போட்டு ட்ரெஸ் எல்லாம் போட்டு வந்து வெல்டிங் பண்ணுவாங்க இல்லையா, அந்த வெல்டிங் ப்ராசஸ் வந்து பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ அந்த வெல்டிங் ப்ராசஸும் இவங்களே இவங்கள இடத்துல பண்ணுறதுக்கான வெல்டிங் எக்யூப்மெண்ட்ஸ், பெரிய கிரேனு அதெல்லாம் தூக்கி எடுக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் வந்து பக்காவாக வச்சிருக்காங்க. ஒரு பல்க் ஆர்டர் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரியல் ஷெட்டே கொடுக்குறீங்க அப்படின்னா அதுக்கான ஒர்க்கும் அவங்க இங்கேயே வந்து பண்ணி எடுத்து கொண்டு உங்களுக்கு அசம்பிள் பண்ணியும் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ இவங்களுடைய காண்டாக்ட் டீடைல் எல்லாத்தையுமே நான் வந்து வீடியோக்கு கீழே இந்த இடத்துலையும் டிஸ்கிரிப்ஷனில் இவங்களுடைய மேப்பு, லொக்கேஷன், காண்டாக்ட் நம்பர் எல்லாத்தையும் வந்து கொடுக்குறேன். நீங்கள் வந்து வேணும் அப்படின்னா இவங்களை காண்டாக்ட் பண்ணி என்ன சர்வீஸ் வேணுமோ நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஸோ இன்னொரு வீடியோவில் நான் உங்களை வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அரவிந்த். இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானே வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஒன்னே கிடைக்கும். ஸ்டே டியூன், டேக் கேர், பை.